கடனை திரும்ப செலுத்தாததால் கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடனை திரும்ப செலுத்தாததால் கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். கடனை திருப்ப செலுத்தால் வா வாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் படத்தின் உரிமைகளை ஏலத்தில் விட சொத்தாட்சியருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. திவாலானவர் என அறிக்கப்பட்ட அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் ஸ்டூடியோ கிரீன் பட தயாரிப்பின் மூலம் பெற்ற 10,35,00,000 ரூபாய் கடனை வட்டியுடன் சேர்த்து 21,78,00,000 ரூபாயை செலுத்த ஞானவேலுக்கு உத்தரவிட வேண்டும் என கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரி அர்ஜுன்லால் சொத்துக்களை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட சொத்தாட்சியர் சார்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பணத்தை திரும்ப செலுத்த ஞானவேல் ராஜா எந்த தீவிர முயற்சி மேற்கொள்ளவில்லை என கூறி கடன் தொகையை திரும்ப செலுத்தும் வரை வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் 3,75,00,000 ரூபாயை செலுத்த பட நிறுவனம் தயாராக இருப்பதால் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என ஞானவேல் ராஜா தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் டி. குமரப்பன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணை நீதிபதிகள் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு வழங்கிவிட்டதாகவும், ஆனால் அது இதுவரையிலும் பட தயாரிப்பிலும் பணத்தை திரும்ப செலுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை என நீதிமன்றம் கருதுவதால் படத்தை விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என தெரிவித்து மறுத்துவிட்டனர். மேலும் வா வாத்தியார் திரைப்படத்தினுடைய உரிமைகளை பொது ஏலத்தில் விட்டு அதன் கிடைக்கும் பணத்தை சொத்தாட்சியர் பெறலாம் எனவும் நீதிமன்றம் தெரிவிக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.